Hi friends, வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சனா மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நார்மலாக சனா மசாலா பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகும். நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் 10 minutesல இதை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒயிட் சென்னா எடுத்துக்கோங்க. காபுலி சென்னான்னு சொல்லலாம். அந்த சென்னாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுருங்க. ஓவர் நைட் சோக் பண்ணலாம், இல்லை நீங்கள் நைட் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் டைமில் சோக் பண்ணி வச்சுருங்க. ஒரு 8 to 10 hours நல்லா சோக் ஆகணும். சென்னா வந்து டபுள் த சைஸ் ஆகணும், அது வரைக்கும் சோக் பண்ணி வச்சுருங்க. நம்ம பாயில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. அடுத்து செகண்ட் ப்ரிப்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 inch ஜிஞ்சர் அதை எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி. நான் இங்கே 200 grams சென்னா எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரிப்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தேர்ட் ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சிடுது. ஸோ இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பே லீஃப், ஒரே ஒரு ஜாவித்ரி, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பெரிய ஏலக்காய், அப்புறம் பட்டை ஒரே ஒரு துண்டு, ஏலக்காய் ஒன்று, அதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூன். இவ்வளோ தான் தாளிக்க தேவையான பொருட்கள். நீங்கள் இந்த மசாலா ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய் அது மட்டும் போட்டுக்கலாம். ஸோ எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் முடிஞ்சிடுது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குக்கிங் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பே லீஃப், ஒரே ஒரு ஜாவித்ரி, ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அப்புறம் ஒரு நார்மல் ஏலக்காய், அப்புறம் ஜீரகம், இதை எல்லாத்தையுமே ஆயிலில் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஆயிலில் கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அனியன் பேஸ்ட் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 minute கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1 minute ஆகிடுது. ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா குக் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் ஜீரா பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா பவுடர், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மசாலாவோட குக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இப்போ குக் ஆகிடுது. இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற சன்னாவை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நல்லா மசாலா பேஸ்ட்டோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ் ஆகிடுது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சென்னாக்கும் இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சென்னாவை சோக் பண்ண வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை வாட்டர் ஜாஸ்தி ஆகிடுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் கொடுத்துடலாம். ஸோ இப்போ 5 விசில்ஸ் ஆகி ஸ்டீம் வந்து அடங்கிடுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே மசாலா எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுதுன்னு பாருங்கள். அதுவும் ஜஸ்ட் 10 minutesல ப்ரெஷர் குக்கர்லேயே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டெக்ஸ்சர்லாம் சென்னா வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக தொட்டாலே நல்லாவே வெந்தது தெரியறது. இந்த ஸ்டேஜில் ஒருவேளை கிரேவி வந்து வாட்ரியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு 15 சென்னாவை எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இதுலேயே சேர்த்து
ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதி வாங்கி எடுத்துட்டிங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காயிடும். ஸோ அடுத்து இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிரேவியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 பீஸ் அனியன் இதில் வச்சுட்டு இதோட ஒரு துண்டு அளவுக்கு லெமன் வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே மசாலா ரெடி ஆகிடுது. நீங்கள் இதை சப்பாத்தி, பூரி எதோட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.